ஃபஸ்ட்டு நீங்கள் எது மேலே அக்கறை எடுத்துங்க, தூக்கத்து மேலே அக்கறை எடுத்துங்க. ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையெல்லாம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் என்ன பண்ணி வச்சுக்கிறான் பார்த்தீங்கன்னா, நிறைய பெட்டு போட்டு வச்சு. நீங்கள் எந்த பிரச்சனை வேணால் போங்க, என்ன பண்ணுவாங்க, உச்சபட்சமாக கேன்சர் வந்தால் கூட தூங்கணும். நீங்கள் வயிற்று முடிச்சா தூங்கணும். உடம்பு சரியில்லை, வயிற்று வலி, தலைவலின்னா அவங்க நீங்களே கூட சின்னதாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தலைவலின்னு வச்சுக்கோங்களேன், தையெல்லாம் வேணாம், கம்முன்னு போட்டு பார்த்து தூங்கிடுங்க. எழுந்து பார்த்தா என்ன இருக்காது, காணாமல் போயிடும். யாரும் ஏதோ செய்கிறாங்க நம்ம தூக்கத்தில். நமக்கு அபரிதமான ஒரு சக்தி இருக்குது தூங்கும்போது. இன்னும் எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கனவுகள்லாம் வரும். சரியா? இந்த தியானமே என்னன்னா உட்காந்து தூங்குறது தான். நீங்கள் பெருசாக பேசப்படுற எல்லாருமே தனியாக போய் தூங்க கற்றுக்கணுங்க தான். ஏசுநாதர் ஒரு 40 நாள் வெளியே போய் தூங்கியிருந்தார். ஈராஸ் கோயிலில் நபி போய் என்ன பண்ணியிருந்தாரு, சாப்பாடு கட்டு போய் தூங்கி இருந்து வந்துடுறாரு. இதை தியானம்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணணும், இங்கே நம்ம இந்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இமயமலையில் போய் குகையில் போய் உட்காந்து, நான் சொல்கிறேன், வீட்டில் நல்லா பெட்டு போட்டு நிம்மதியாக இந்த தில்லங்கடி தானமே வேணாம். சும்மா நான் தியானம் பண்ணுறேன், அது பண்ணுறேன், கண்ணை மூடிக்கிறேன், சொருவிக்கிறேன், மணி உருட்டுறேன், அதெல்லாம் ரெண்டாவது. அதெல்லாம் டெக்னிக்கல் குவாலிஃபைடு ஆனவங்கக்கிட்ட போய் தெரிஞ்சுக்கிறது. ஒரு எளிய மனிதன் ஈஸியாக ஜெயிக்கிறது, ஒரு வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னா ஒன்று என்ன இருக்குதுறான்னா, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுங்க, ஒரு 24 நிமிஷம் உங்களுக்கு கிடைக்குது, அதாவது ஒரு நாளைக்கு நேரம் கிடைக்குதுன்னா, அது உபரியாக போகுதுன்னா தூங்குங்க. என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் விளையாடுறீங்க, இல்லை வேறு ஏதோ கவனிக்கிறீங்க, வெறுப்படிக்குதுன்ட்டு ஏதோ சாப்பிட்றீங்க, இதுதான் உங்கள் பிரச்சனை. நேரம் கழிச்சா என்ன பண்ணுறங்க. அப்போ உங்களுக்கு இன்பமோ துன்பமோ வந்தாலும் எப்படி இருக்கலாம், மனநிலை அதை அணுகி அதை சரி பண்ணுற மனநிலை ஈஸியாக இருக்கும். தூங்கலைன்னா பைத்தியம் பிடிச்சிடும், வளருவீங்க, உங்கள் பேரே உங்களுக்கு மறந்துடும், எதை எப்படி செய்யறதுன்னு செய்ய மாட்டீங்க, தாறுமாறாக ஆகிடுவீங்க. அதுமா நீங்கள் ஒரு பெரிய நோயாளியாக ஆகிட்டுருப்பீங்க. அப்படியே ராஜா மாதிரி கம்பீரமாக நடந்துன்னு போவீங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் படை வீரர்கள்லாம் இருப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் வெளியே இருக்கிறவங்க தான் தெரியும், நீங்கள் கோமனம் கட்டின்னு பேப்பர் மாட்டின்னு பிச்சைக்காரனா திஞ்சு நிற்பீங்க. ஆனால் உங்கள் மனசு என்ன சொல்லுங்க, உங்களை நம்ம ராஜாவாயிட்டோம் அப்படின்னு. அப்புறமா பேப்பர்லாம் ரோட்டில் இருக்கிற பேப்பர்லாம் எடுத்து அடிக்கி உள்ளே வைப்பீங்க. கட்டுக்கட்டாக குப்பை இருக்கும். நீங்கள் கோழியாக பணம் வச்சுங்கிற மாதிரி நினப்பில் இருப்பீங்க. ஏன் இதெல்லாம் எதனால் வந்தது? தூக்கமின்மை தான் காரணம். பொதுவாக அவங்களுக்கு போலீஸ் தண்டனை எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக அப்போல்லாம் தூங்காமல் பார்த்துக்கிறது தான் தண்டனையே. உங்களுக்கு கம்ஃபர்டபுளான சோன் கொடுக்க மாட்டாங்க, தூங்க முடியாது உங்களால். கொசு கடிக்கும், பாய் இருக்காது, மலம் டாய்லெட்லாம் அது உள்ளவே இருக்கும், நாற்று அடிக்கும், அப்படி தான் செஞ்சு வச்சுருப்போம். அப்போ தூங்காமல் இருந்தால் என்ன ஆகிடுவீங்க, நீங்கள் மென்டலாகவே மாறிடுவீங்க. அதனால் என்ன செய்யுங்க, தூங்குங்க.